நல்லா சொன்னீங்க. முக்கியமான டாபிக் கடைசியாக வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் இப்போ இருக்கிறதே ரொம்ப ஒரு டாபிக். என்னென்னா 150 இயர்ஸாக ஒரு பக்கம் திடீர்னு ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ திடீர்னு ஜோசியர் இப்படி சொல்கிறாங்க சார், அந்த ஜோசியர் இப்படி சொல்கிறாங்க சார்னு சொல்கிறாங்க. அந்த என்ன விஷயன்றது நான் கடைசியில் சொல்கிறேன். நேர்களை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, முழுசாக பாருங்கள். நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். ராசி பொருத்தம் முக்கியமா, லக்ன பொருத்தம் முக்கியமா? இதுவும் ஒரு மறுபடியும் இது ஒரு டிபேட்டபிள் கொஸ்டின் தான். டிபேட்டபிள் கொஸ்டின் தான் நான் கேட்டிருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் டைப்பாக நான் கேட்டு அவர் பதில் சொல்கிறாரு, அவர் கேட்டு நான் பதில் சொல்கிறேன். இது வந்து ஒரு டிஸ்கஷன் டைப்பாக. எதுக்காக அப்படின்னா நேர்கள் முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க. பொருத்தங்கள் பற்றி நம்ம வந்து கடைசியில் பேசலாம். நானே சீக்கிரத்தை உடச்சிட்டேன். பொருத்தங்களை பற்றி கடைசியில் பேசலாம்னு சொல்லி. சரி, ஓகே. லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம் நம்மளுக்கு இப்போ உடம்பு முக்கியமா, உயிர் முக்கியமா? உயிர் தானே முக்கியம். உயிர் இருந்தால் தானே உடம்புக்கே ஒரு மரியாதை. கண்டிப்பாக. அப்போ ராசி பொருத்தம் முக்கியமா, லக்ன பொருத்தம் முக்கியமா? உங்கள் பாயிண்ட் படி பார்த்தா லக்ன பொருத்தம் தான் முக்கியம். ஆனால் யாரும் அதை பார்க்கறது இல்லையா இன்னைக்கு? சரி, ராசி பொருத்தம் தான் பார்க்குறாங்க. உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஜோசியத்தில். லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்? இல்லை, பொதுவாக முக்கியத்துவங்கிறத விட பொதுவாக இன்றைக்கி ஃபாலோ நடைமுறையில் வந்திருக்கிறது ராசி பொருத்தம் தான் வந்திருக்கு. ரொம்ப உங்களை மாதிரி தேர்ந்த ஜோதிடர்கள் மட்டும்தான் லக்ன பொருத்தத்தையும் ஒரு பாயிண்ட்டாக எடுத்து பார்க்குறீங்க. பொதுவாக இன்றைக்கி நடைமுறையில் பார்த்தா ராசி பொருத்தம் பார்த்து 10க்கு 12, 10க்கு 8, 7 இப்படி ஏதோ ஒரு நம்பரை போட்டு பண்ணிடுறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ராசி பொருத்தம் தான் வழக்கத்தில் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கே தெரியுது லக்ன பொருத்தம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு. இதில் வந்து லக்ன பொருத்தம் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, அது வந்து அதை மோஸ்ட்லி யாருமே பார்க்கறது கிடையாது. ஆத்மா ஒன்றாச்சுன்னா உயிர் ஒன்றாயிடும் அப்படின்னு ஒரு உண்டு. ஆத்மாவே ஒற்றுமையாக இருக்குது, ராசி பொருத்தம் இல்லைனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி. ஆனால் பட் அது நடைமுறைக்கு ஒத்து வருதா இல்லையான்றது நீங்கள் ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் ரிசர்ச் பண்ணலை. ஓகே, இல்லை உங்களுடைய கருத்து என்னவோ அதை நீங்கள் சொல்லுங்கள். அதான் என்னோட கருத்து வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே பார்க்குறது வந்து ராசி பொருத்தம் தான். பொருத்தம் பார்க்கணுன்னா என்ன பண்ணுறாங்க, முதல்ல ராசி பொருத்தம் மட்டும் பார்த்து சொல்கிறது தான் வழக்கமாக இருக்குது. லக்ன பொருத்தங்கிறது இனிமேல் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். சரி, கேட்டுமா? உங்களுக்கு சஷ்டாஷ்டகம்னு சொல்கிறாங்களே, அது எப்படி? சஷ்டாஷ்டகம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? சஷ்டாஷ்டகம்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்களே, அப்படி பண்ணலாமா? சஷ்டாஷ்டகம் அப்படின்னாலே சஷ்டினா 6, அஷ்டம்னா 8, 6, 8. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெண் வீட்டார் வந்து இப்போ பையனோட ராசிலேருந்து பெண்ணோட ராசி 8வது வருது அப்படின்றாங்க. எப்பவுமே 6வது வருதுங்கிறாங்க. எப்பவுமே வந்து பெண்ணோட ஜாதகத்துலேருந்து தான் பையன் ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கணும். பெண்ணோட ஜாதகத்துலேருந்து பையன் ராசி 6வதாக வர்றதும், பையனோட ராசிலேருந்து பெண்ணோட ராசி 8வதாக வர்றதும் சஷ்டாஷ்டக தோஷம்னு சொல்கிறது. இதில் வந்து 2 வகை இருக்குது. சுப சஷ்டாஷ்டகம், அசுப சஷ்டாஷ்டகம் அப்படின்னு 2 இருக்குது. சுப சஷ்டாஷ்டகம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அது சுபத்தை கொடுக்கக்கூடியது. என்ன சார் சஷ்டாஷ்டகத்தை போய் அதே பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, அதில் போய் சுபத்தை கொடுக்கக்கூடியதுன்னா என்ன சார் அப்படின்னா, ஆமாங்க பிரச்சனை வராதுன்னு இருக்குது. அசுப சஷ்டாஷ்டகம் தான் பிரச்சனை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இதில் 2 இருக்கா? அதுவே இப்போ தான் கேட்குறேன் நான். உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்கள் தன்னடக்கத்தோடு சொல்கிறீங்க. இப்படி இருந்தாலும் நேருக்காக நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ உதாரணம் சொல்கிறேனே, பெண் வந்து மீனராசி, ஆண் வந்து சிம்மராசி. இப்போ மீனத்துலேருந்து சிம்மம்ன்றது 6வதாக வரும், சிம்மத்துலேருந்து மீனன்றது 8வதாக வரும். இப்போ சஷ்டாஷ்டகம் இருக்கா இல்லையானா இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா மீனத்துக்கு அதிபதி யாரு? குரு. சிம்மத்துக்கு அதிபதி சூரியன். 2 பேரும் நட்பா பகையா? நட்பு தான். அப்போ 2 பேரும் நட்பா இருக்கும்போது ராசி அதிபதி பொருத்தம் இருந்தால் சஷ்டாஷ்டக பொருத்தம் பார்க்க தேவை கிடையாது. இப்போ நட்பா இருக்க கிரகங்களுக்கு சஷ்டாஷ்டகம் இருக்கலாம். பகையா இருந்தால் இருக்கக்கூடாது. இப்போ மகரம் சிம்மம், பெண் சிம்ம ராசி, ஆண் வந்து மகர ராசி. சூரியன் சனியா பகைதான். அப்போ இந்த சஷ்டாஷ்டகத்தை பொருத்தக்கூடாது. கும்பம் அண்டு கடகம். இப்போ பெண் வந்து கும்பம், ஆண் வந்து கடகம். இப்போ சனியும் சந்திரனும் பகைதான். அப்போ இந்த 2த்தையும் சேர்க்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க. பகை கிரகங்கள் இருந்தால் சஷ்டாஷ்டகத்தை விளக்கிடணும். பகை கிரகம் இருந்தால் விளக்கிடணும். நட்பு கிரகமாக இருந்தாலும் விளக்கலாம். இதில் இன்னொரு கேட்டகரி இருக்குது. பெண் வந்து விருச்சிக ராசி, ஆண் வந்து மேஷ ராசி. ஒரே அதிபதி ராசி அதிபதி ஒன்று. அப்போ கண்டிப்பாக பொருத்தலாம். பெண் வந்து ரிஷப ராசி, ஆண் வந்து துலாம் ராசி. அது ராசி அதிபதி ஒன்றா இருக்கு. ரொம்ப அற்புதமான விளக்கம். சரி, அதே போல புரிய வைக்கிறார். பெண்ணு மகர ராசி, பையன் வந்து மிதுன ராசி. சனி புதன் நட்பா பகையா? நட்பு தான். அப்போ தாராளமாக பண்ணலாம். இதுதான். நட்பா இருந்தால் பண்ணுங்க, பகையா இருந்தால் அவாய்ட் பண்ணுங்க. ஒரே ராசியா அதிபதியாக இருந்தால்
பண்ணுங்க. அப்பா இவ்வளோ சஷ்டாஷ்டகங்கிறது மிகப்பெரிய குழப்பம், டிபேட் பண்ணி இருந்தாங்க. எவ்வளோ எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லிட்டாரு பாருங்க. ரொம்ப நன்றி.